போலீஸாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. Your new police team and your new கைதிகள். Okay guys, welcome to game கூலி. இப்போ லேபர் டாஸ்க்கு போகிறது 25 புள்ளிகள் வினோத் மற்றும் 20 புள்ளிகள் ராகுல். பார்த்து அங்கே பாம்பு இருக்கிற ராகுல் பார்த்து. வெற்றியாளர் வினோத். அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா. கடல் போல கனவுகள் ஆழம், பயமில்லை நம்மிடம் தாழம். வானம் நம்மை நோக்கி கூவுது, வாழ்க்கை ஒரு போராட்டம் வெல்லுது. அச்சம் என்பது மடமையடா, தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். அச்சம் என்பது மடமையடா, தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். உளத்தில் தீயை கொளுத்து, பயத்தை சுவாசம் போல தள்ளு. நீதான் நாயகன், நீதான் கதையின் தலைவன். அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. கைதிகள் எந்திரிங்க. என்ன சிரிப்பு? போலீஸ் ஆபீசர்னா ஒரு மரியாதை இல்ல. சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு ஒரு கேடு. சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு தான் வேஸ்ட். வந்து சாப்பிடுங்க. டென்ஷன் எடிஸ். நேற்று நம்ம டாஸில் தோத்துட்டோம், அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஓகே, இட்ஸ் பிரைட் நியூ டே. உங்களுக்கே தெரியும், போலீஸாக இருந்தோம், இப்போ நம்மளை கைதி ஆக்கிட்டாங்க. நம்ம கிரிமினலாக இருந்து போலீஸாக இருக்கோம். ஸோ ஒரு போலீஸ் கிரிமினலாக யோசிச்சா என்ன நடக்கும்னு நம்ம அவங்களுக்கு காட்டணும். நல்லா ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சு வாழ்க்கை. இதுக்கப்புறம் நமக்கெல்லாம் களி தான். அதுலேருந்து வெளியாகணுன்னா அவங்கள ஜெயிச்சு ஆகணும். நம்மளும் திருட்டு வேலை பண்ணணும், திருடணும், ஏமாற்றணும், என்னென்ன மொல்ல மாதிரி பண்ண முடியுதோ அத்தனையும் பண்ணணும். எனக்கு எல்லாரும் மேலே நம்பிக்கை இருக்குது. ஓகேயா, நேற்று நினச்சி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி புது நாள், கண்டிப்பாக நம்ம நல்லா செய்வோம். நம்மளை வச்சு செய்ய போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. கிவ் யூ 200%. ஓகே, டென்ஷன் ஃபாஸ்டர் எடிஸ். நம்ம ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் அவங்களால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எப்படி நம்மளை செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்க திரும்பி செய்கிறோம். கம் ஆன் கைஸ். அட்டென்ஷன் எடிஸ், டிஸ்பர்ஸ். எஸ் கைஸ், இது உங்களுடைய அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 அந்தமான் ஐலண்ட் போலீஸ் வெர்சஸ் கைதிகள். இந்த போட்டியில் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் கைதி ஆகினாங்க, கைதி போலீஸ் ஆனாங்க. ஆனால் என்ன, கைதிகள் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து கைதிகளை விட, உண்மையான கைதிகளை விட மோசமாக கேவலமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய கைதிகள். வாழ்த்துக்கள்.
புதுசாக போலீஸ் ஆனவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது இருக்கணும். ஆனால் அந்த போலீஸ் ஜிங்க்ஸ் உங்களை துரத்தி அடிக்குது. நாசமா எப்போதும் சிறப்பாக விளையாடுற ராகுல் நேற்று அந்த சேக்கை போட்டதுனால டீம் தோத்துச்சு. அதே நேரத்தில் எலிமினேஷன் டாஸில் உள்ளே போய் திக்கு முக்காடி பயந்து ஓடி வந்தார். ஆனால் இந்த ஜிங்ஸை இன்றைக்கி வந்து முறியடிக்க முயற்சி பண்ணுங்கள். டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு 10 நாள் க்ளோஸாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புனைப்பெயர் வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட நிக் நேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா? நான் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுருந்தேன், அதை ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் ஃபஹானா வந்து ப்ரோ, ஃபர்ஹானா ப்ரோ. ஓகே. ஏன் ப்ரோ அவங்க? ஏன்னா அவங்க நம்ம பொண்ணாவே பார்க்கல. ஐயா யோ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கணும்யா, எப்படி சொல்ற? ஏய் ஃபர்ஹானா ஏற்றுக்கிறீங்களா அதை? ஓ ஸ்ட்ராங் சிங்கப்பெண். ஃபர்ஹானா ப்ரோ. அப்புறம் அவருக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? அது மூசை தான், நான் பாகுபலி தான் கூப்பிடுவோம். பாகுபலி. ஓ அருள்மணி யாரு? ரஜினியா? ஒரு பேக்கப் ஜெனரேட்டர். அவர் பேர் என்ன? பேக்கப் ஜெனரேட்டர். வேற ஷான் சப்பானி. வாய் சப்பானி. அவரு கமல் ஃபேனு. அடிக்கடி சப்பானி அப்படின்னு பரட்ட சப்பானி கூப்பிட்ற மாதிரி அவர் சொல்லிக்குவாரு. ஓகே சப்பானி. சேபோ. நம்ம பூனைக்குட்டி காவேரி. மேனா மினிக்கி. வாய். ஐயோ, I look so dark. I became dark today. And is my hair okay? And is it okay? Wait, don't say I'm dark. நந்தினி. நாண்டி. ராகுல் நிக்நேம் வந்து ஆல் இன் ஆல். அழகராஜா. அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. கம்பூல இருந்து கரத்துல இருந்து ஜிட்சுல இருந்து எல்லாத்தையும் பதம் பார்த்திருக்காரு. He's a basic நடமாடும் encyclopedia. வினோத். தலைவர் பேர் என்ன? கேங் லீடர். எவ்வளவு அடிச்சாலும் தாக்குறாரு இவர், ரொம்ப நல்லாவே. இன்னைக்கு அருமையான டாஸ். 2000 வெள்ளி அந்த டாஸ் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. ஸ்கோபோர்ட பார்ப்போம். ஸ்கோபோர்டில் அருண் குமார் அண்ட் குமரராஜ் 31 பாயிண்ட்ஸ் டாப்ல இருக்காங்க. வாவ். அதில் கீழே இருக்கிறவங்க வினோத் மற்றும் ராகுல். ஓகே, ஆஃப்கோர்ஸ் 10 பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா மேலே போயிடலாம். Bloody hell. செமிஃபைனல்ஸ்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. செமிஃபைனல்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா 70% நீங்கள் வந்து போட்டியை முடிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ரைட். ஸோ நல்ல முயற்சி பண்ணுங்கள். இந்த க்ரௌடு வந்து அப்படியே செமிஃபைனல்ஸ் போகாது. சில பேர் எலிமினேட் ஆவீங்க. அதனால் தயவு செய்து பாயிண்ட்ஸை சேகரிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கான டாஸ் ஸ்னேக் அண்ட் வாட்டர். எப்படி விளையாடுறது, எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். கீழே போவோம். இது அச்சம் என்பது மடமேடா சீசன் 4. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. வெல்கம் டு ஸ்னேக் அண்ட் வாட்டர். ஸ்னேக் அண்ட் வாட்டர் டாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக கேட்டுக்குங்க. போலீஸ் டீம் க்ரீன் பலூன், தீஃப் டீம் yellow பலூன். சரிங்களா? நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிப்பீங்க, அவங்க அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு டீம் கிளாக் வைஸ் போவாங்க, ஒரு டீம் ஆன்டி கிளாக் வைஸ் போவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து அவங்களுடைய பலூனை நீங்கள் உடைக்கிறீங்க, ஒரே ஒரு பலூன். அப்புறம் 2வது ரவுண்ட் அவங்களுடைய பலூனை உடைக்கிறீங்க, 3வது ரவுண்ட் இதே மாதிரி தான். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒரு பலூன் தான் நீங்கள் உடைக்க முடியும். அதே சமயத்தில் இந்த பாம்பை நீங்கள் டீமாக கையில் வச்சுருப்பீங்க. இந்த பாம்புடைய வெயிட் கிட்டத்தட்ட 60 kg. அப்படி நீங்கள் அதை கீழே போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் எடுத்து ஒரு ஃபுல் ரவுண்ட் போயிட்டு தான் திருப்பி வந்து அந்த பலூனை அமுக்க முடியும். நீங்கள் எல்லோ பலூன் உடைக்கணும், நீங்கள் க்ரீன் பலூன் உடைக்கணும். ஒரு ரவுண்டுக்கு ஒரு பலூன் தான் உடைக்க முடியும். பாம்பை தூக்கிக்கிட்டே உடைக்கணும், அதை கீழே வைக்கக்கூடாது. கீழே வச்சிங்கன்னா திருப்பி 2 ரவுண்ட் போயிடும். பிறகு தான் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஃபுல் ரவுண்ட் போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ கைதிகள் அவங்க இடுப்பில் இந்த மாதிரி ஒரு பலூன் கட்டியிருக்கும். அவங்க உங்களுடைய கேமை டிஸ்டர்ப் பண்ணலாம். கைதிகள் போலீஸோட கேமை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அவங்களுடைய பலூனை உடைச்சிட்டிங்கன்னா அந்த நபர் உங்கள் கேமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கைதிகள் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும்போது தள்ளும்போது பாம்பை தொடக்கூடாது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமே தவிர பாம்பை போய் தொட்டு அது தள்ளி விட பார்க்கக்கூடாது.
ஓகே, இந்த போட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வெள்ளி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் சிறப்பாக விளாண்டீங்கன்னா ஓகே, இந்த வைப்பர் ஐலண்டில் வைப்பரை தூக்கிட்டு விளையாட நீங்கள் ரெடியா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், நல்லா கேட்டுங்க. சுற்றி வந்து அவங்களுடைய பலூன் ஒன்றை நீங்கள் உடைச்சிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னொன்று உடைக்க போகிறீங்க. யார் முதல்ல 5 பலூன்ஸை உடைக்கிறாங்களோ அவங்க தான் வினர்ஸ். கைதிகள் இடுப்பில் பலூன்ஸ் இருக்குது. நீங்கள் பலூன் இருக்கிற வரைக்கும் அட்டாக் பண்ணலாம். பலூன் உடைச்சிட்டுனா அட்டாக் பண்ணக்கூடாது. பலூன்ஸை கையால் தான் நீங்கள் பர்ஸ்ட் பண்ணணும். எந்த கருவியும் பயன்படுத்தி நீங்கள் பலூன்ஸை பர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கைதிகளுடைய பலூன்ஸை நீங்கள் உடைக்க முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் மேக்ஸிமம் 2 பலூன்ஸ் நீங்கள் உடைக்கலாம். ஆல் தி பெஸ்ட். 2000 வெள்ளி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நம்ம வந்து எல்லோ டீம், அவங்க வந்து க்ரீன் டீம். என்ன செய்யணும்னா ஒரு பாம்பை தூக்கிக்கிட்டு டீமாக ரவுண்ட் அடிக்கணும். ஒவ்வொரு ரவுண்ட் அடித்தா அவங்களோட பலூனை நம்ம ஒரு பலூனை பர்ஸ்ட் பண்ணலாம். மொத்தம் 5 பலூன்ஸில் ஸோ 5 ரவுண்ட்ஸ் அடிக்கணும். வா. ராஜ் அண்ணா தான் நம்ம வந்து அந்த புல்லுனை உடைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். யார் யார் அட்டாக் பண்ணாமல் விளாடுறாங்க? ஃபேர் கேமாக இருக்குது, ரொம்ப ஃபேர் கேமாக இருக்குது. ஆனால் பார்ப்போம் எவ்வளோ தூரம்னு. ஏய், பலூனை உடைங்க. ஏய் குமார், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பலூன் நீங்கள் உடைச்சிட்டீங்க. ஏன் உடைச்சிங்க? அவர் உடைச்சிட்டாரு தெரியாம. ஆமா, நான் தான் பார்த்தேனே. அவர் உடைச்சிட்டாரு தெரியாம. ஆக்சுவலி நம்ம ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு சொல்கிறாங்க ராஜ் எனக்கு தெரியாமல் எங்களோட பலூனையே உடைச்சிட்டாருன்னு. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நேற்று என்னன்னா ஒருத்தன் மூட்டையை தேவையில்லாமல் கீழே போடுறான். இன்றைக்கி என்னன்னா நம்ம பலூனையே உடைச்சிக்கிறீங்க. எனக்கு கோவமாக வருது. அவங்க சைடில் அவங்க சொந்த பலூனையும் அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பச்சை பலூனும் அடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்துட்டு Guys, do something. இங்க ஒரு பலூன் தான் இருக்கு. Do something. ராஜானை வந்து என்ன பண்ணிட்டுருந்தாரு, ராஜானை வந்து தெரியாமல் பண்ணிட்டாரு. அது நேற்று எனக்கு என்ன நினச்சோ அதே மாதிரி தான் ராஜானை மாதிரி இருந்துச்சு. இது போலீஸ் ஜிங்க்ஸ். அது வந்து போலீஸ் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஜிங்க்ஸ். அது அவங்க டீமுக்கும் சரி எங்கள் டீமுக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது பார்க்கலாம் இப்போ சரியாக ஆகுதா இல்லையான்னு. Guys, நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். குமரராஜா தெரியாமல் ஒரு பலூனை உடைச்சிட்டாரு. இப்போ இங்கே ஒரு பலூன் தான் இருக்குது. நீங்கள் அவங்கள ஏதாவது பண்ணணும் காய்ஸ், இல்லைன்னா தோற்றுவீங்க. போலீஸ் ஏதாவது பண்ணுங்க. சட்டிஜி இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னோட ஒரு சின்ன மிஸ்டேக்னால டீமே தோக்க வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கைதிகள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா அந்த பலூன்ஸை யாருமே வந்து உடைக்கல. அதனால இது 2வது ரவுண்ட். 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் போக போகிறீங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 1 இல்லைன்னா 2 நீங்கள் உடைக்கணும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட் 3வது ரவுண்டுக்குள்ளே எல்லா 5 பலூன்ஸையும் நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வினர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணாதனால எங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிங்க. we give you 30 seconds to strategize. go. கைதிகள் பலூனை ஒளிச்சு வைக்க கூடாது. ஆனால் பொசிஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு சர்க்கிள் நீங்கள் வரும்போது நீங்கள் பொசிஷன் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும்போது பொசிஷன் மாற்றிக்கலாம். பாம்பை மட்டும் தொடக்கூடாது. உங்களை தொடலாம். உங்கள் பலூன் அமுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். ப்ரொடெக்ட் யுவர் பலூன்.
கைதிகள் 1, போலீஸ் 0. ரவுண்ட் 2. ரெண்டு பேரும் வெறித்தனமா போயிட்டு இருக்காங்க. ப்ரொடெக்ட் யுவர் பலூன்ஸ். ஒரு பலூனை உடைச்சிட்டாங்க. அருணோட பலூனை உடைச்சிட்டாங்க. பாம்பை கீழே போடக்கூடாது. பாம்பை தாண்டிச்சு, சீக்கிரம் வாங்க. ரவுண்ட் 1. ரவுண்ட் 1. ஸோ நான் போனேன், போயிட்டு 2 பலூன் அடிச்சுட்டு திருப்பி நான் வந்தேன். ஆனால் வரத்துக்குள்ளே அவங்க கொஞ்சம் ஃபர்தராக போயிட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் டு இன்னும் ஒரு டைம் அடிச்சு திருப்பி அந்த பாம்பு கிட்ட போய் சேர்றதுக்கு. மூணு பலூன் இருக்கு. பாம்பை தாண்டிட்டா தொடக்கூடாது. பாம்பை தாண்டிட்டா தொடக்கூடாது. கோ 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 கோ. அவங்க ஃபஹானா என்னமோ ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஃபஹானா ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு முன்னாடி தெரியும், ஆனால் உண்மையிலேயே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஃபஹானா தான் பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அவங்க ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங், மென்டலி வெரி ஸ்மார்ட், ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிப்பாங்க. ஸோ எங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து ஆக்சுவலி ஃபஹானா நம்ம டீமில் இருக்கிறது தான். இன்னும் 3 பலூன் தான் இருக்கு. ரவுண்ட் 2 தொட போறாங்க. பாம்பை தாண்டிட்டா தொடக்கூடாது. பட் என்ன நன்றில் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அவங்க பலூனை பிடிக்கும் போது அருண் அண்ணன் ஜான் 3 பேரும் சேர்ந்து என்னை தள்ளி விட்டாங்க. 1 vs 3 அந்த ஃபோர்ஸில் வந்து என்ன ஆயிடுச்சு, நான் காலை வந்து உள்ளே ரொம்ப டீப்பாகி தடுக்கி விட்டுருச்சு. எனக்கு முன்னாடி விட்டதுனால ஃபுல்லாக அவங்க மேலே பாடி ஃபோர்ஸ் பண்ணால் ஃபுல் அருள் அண்ணனும் சரி நந்தினியாவும் சரி விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன், ஓகே பாம்பு வந்து டச் ஆகிருக்கணுமே, இப்போ டச் ஆச்சு. நான் பார்த்தது வந்து இன்னும் டச் ஆச்சு இன்னும். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண ஜெயனேஷ் அன்னைக்கிட்ட. இவன் ராகுல் வந்து எனக்கு இடிக்கும் போதே அருள் ப்ரோ வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பாம்பை வச்சுக்கிட்டு என்னை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவன் தள்ளில் அவர் வந்து என் மேலே விழுந்து, அதுதான் அவன் என்ன தான் அட்டாக் பண்ண வந்தான். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ நான் தான் டார்கெட், நான் தான் வீக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாயிண்ட் சிஸ்டம்லேயும் நான் தான் லோவர்ஸ் அப்படின்னு அதுதான் நான் எலிமினேஷன் டாஸ்க் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் அது மைண்டில் இருக்குது, நல்லா கிளியராக தெரியுது. இன்னும் ஒரே ஒரு பலூன் தான் இருக்கு. நந்தினி கேட்சப் பண்ணுங்க. பரானாவோட பலூன் ஒண்ணு தான் இருக்கு. 2வது ரவுண்ட் போயிட்டாங்க. 3வது ரவுண்ட் போக போறாங்க. இப்ப இந்த ரவுண்டை கிளியர் பண்ணிட்டா கைதிகள் வின். ஒரே பலூன் தான் இருக்கு. ப்ரொடெக்ட் யுவர் பலூன். பரானா வெயிட். கடைசியில் ஃபஹானா பலூன் இடுப்பில் இருந்துச்சு. ஃபஹானா ஓடுங்க. ஸோ அங்கே பின்னால் ஓடுனாங்க, லைனில் சென்ட்டாங்க. பரானா வெயிட். பாம்போட போங்க. பாம்பு வரணும். பரானா கோ கோ கோ. எனக்கு தெரிஞ்சு ஃபஹானா அந்த பாம்பை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவங்க அந்த லைனே கிராஸ் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலி தப்பு தானே. எப்படி அவங்க மட்டும் அவங்க டீமை விட்டுட்டு கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். பாம்பு கீழே விழுவக்கூடாதுன்னு சொன்னாங்க, பாம்பை விடக்கூடாதுன்னு சொல்லல. மேபி ஹோஸ்ட் சொன்னதுனால போலீஸோட சாபம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருடுகளா மாறியோட இப்போ 2 கேம் பேக் டு பேக் ஜெயிச்சிட்டோம். ஸ்னேக் அண்ட் வாட்டர் டாஸை சிறப்பாக செஞ்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல் சுற்று உங்களுக்கே தெரியும், உங்களுடைய பலூன்ஸ் இன்னைக்கு வந்து பர்ஸ் பண்ணோம். அந்த வகையில் குமரராஜ் தெரியாமல் அவருடைய சொந்த பலூனை வந்து பர்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் கைதிகள் டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடச்சி நீங்கள் எல்லா பலூன்ஸையும் வந்து டக்குன்னு பர்ஸ் பண்ணிட்டீங்க. 2வது சுற்று அப்படின்னு சொல்லும் போது கைதிகள் அவங்களுடைய அட்வான்டேஜை பயன்படுத்தலை. அவங்களுக்கு வந்து பலூன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை வச்சு நீங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அதை பயன்படுத்தாதனால 2வது சுற்று ஆரம்பித்தோம். 2வது சுற்றில் 3 ரவுண்ட் நீங்கள் போகணும். 3 ரவுண்டுக்குள்ளே
போலீஸ் டீம் கைதிகளுடைய பலூன்ஸை, அவங்களோட இடுப்பில் கட்டின பலூன்ஸை மேக்ஸிமம் 2வது ஒவ்வொரு ரவுண்ட்லையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 ரவுண்ட் முடிஞ்சு ஃபர்ஹானாவுடைய பலூன் மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸ்கோரை சொல்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் டீம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எனி டிஸ்கிரிபன்சி? ஃபஹானா வந்து அவங்க பாம்பை விட்டுட்டு ஓடுனாங்க. பாம்புக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாம்புகள் தாண்டின போது தான் நாங்கள் உடைக்க முடியும்னு. அப்படி இருக்கும்போது அவங்க பாம்பை விட்டுட்டு முன்னாடி ஓடினா அது எப்படி? பாம்பை விட்டுட்டு ஓடுறது சரியா? நான் பாம்பை விட்டுட்டு ஓடினேன் பலூனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பட் நான் ஃபினிஷ் பண்ணல. நான் என் டீமுக்கு வெயிட் பண்ணேன். ஏன்னா பாம்பை விட்டுட்டு ஓடலாம் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன். யூ ஜஸ்ட் நீட் டு ஃபினிஷ் with the pambu. So we went back and then I finished with my team with the pambu and crossed the finish line. நந்தினி அக்கா நான் அந்த ஒரு செக்டாரில் வந்து விழுகும் போது நந்தினி அக்கா left the snake and the snake touched the ground. What of the part of the snake No, touched it the ground? didn't. Don't It touched the lie, ground. Rahul. It touched Don't the lie, ground. Rahul. போய் நீங்க கேமராஸை செக் பண்ணலாம். எதுக்கு 2 ரவுண்ட் தான் முடிச்சாங்க, 3வது ரவுண்ட் ஏன் போல? முடிச்சோம். பாம்பை கீழே விடக்கூடாது, ஆனால் உங்கள் பலூனை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதனால் ஃபர்ஹானா நீங்கள் வந்து சரியாக தான் விளாண்டிங்க, டீமுக்கு வெயிட் பண்ணீங்க. அண்ட் உங்கள் பலூனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. சேஸ் பண்ணி அவங்க உங்கள் பலூனை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். கீழே நந்தினி விழும் போது பாம்பு தரைய பட்டுச்சா? செக் பண்ணியாச்சு. நந்தினி கீழே விழுந்தாங்க, பாம்பு கீழே விழுல. நீங்கள் எல்லாரும் அதை தூக்கி பிடிச்சிட்டீங்க. பாம்பு கீழே போட்டாங்க. கண்ணால் பார்த்தேன்னு அடித்து சத்தியம் பண்ணான். அவன் எப்பயும் போல் அவசரம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபுட்டேஜே வந்து எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவான் விட்டா ஒன்றும் கொஞ்ச நாளில். ஃபுட்டேஜ் அவன மாதிரி நம்பிக்காதீங்க ப்ரோ. இல்லை. Okay, the police jinx continues. Yes. And the winners are கைதிகள். Okay, done. Come on, we all did that. Well done, guys. Well done, well done. கைதிகள். உங்க டாப் பிளேயர் யாரு முடிவு பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் கொடுக்குற நேரம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. நான் என் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ராகுல் வந்து 20, வினோத் வந்து 25. அவங்க 2 பேருக்கும் 5-5 கொடுத்தா கூட 25 வரும், 30 வரும். எனக்கு எனிதிங் above 30 is okay. I need the 5, I guess. Because yesterday got 4, I got 2. Yesterday got 4, I got 2. 5, 4, 3, 2, 1. Guys, come back. Winning team, உங்களுடைய மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? அருண் ப்ரோ. அருண் 10 பாயிண்ட்ஸ் அவருக்கு போகுது. ஒன்பது புள்ளிகள் யாருக்கு? அருண் சொல்லுங்க. ஓகே, ஸோ 9 பாயிண்ட்ஸ் வந்து அருள்மணிக்கு. 9 புள்ளிகள் அருள்மணி. இந்த தருணத்தை சொல்லணும், ஃபஹானா வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஓகே, அண்ட் அவங்க கடைசியில் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு 8 புள்ளிகள். ஃபர்ஹானா 8 புள்ளிகள். நந்தினி அந்த காலமாடை வந்து சார்ஜ் பண்ணாலும் தாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 7 புள்ளிகள். நந்தினி 7 புள்ளிகள். அப்புறம் ஷான், தேங்க்யூ வெரி மச் ஃபார் அந்த பலூன்ஸ்லாம் உடைச்சதுக்கு. அவருக்கு 6 புள்ளிகள். ஷானுக்கு 6 புள்ளிகள். ஷான் என்னமோ சொல்லணும் விரும்புகிறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. என் சைடு நான் வைக்கிற டைம் பத்தலை எனக்கு. பிகாஸ் என் எப்படி எஃபர்ட்ஸும் நான் சொல்லணும் டீம் கிட்ட. ஸோ கொஞ்சம் டைம் கிடைச்சா நான் சொல்ல முடியும் என்னால். இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சாவகாசமாக பேசி உங்களுடைய அவகாசத்தை பயன்படுத்திங்க. ஓகே, போலீஸ் டீம் உங்களுடைய டாப் பிளேயர் யாரு? வினோத். வினோத் 5 புள்ளிகள் வினோத்துக்கு போய் சேருது. 4 புள்ளிகள் யாருக்கு? துர்கா. துர்காக்கு 4 புள்ளிகள். காவேரி 3.
காவேரி 3 புள்ளிகள். ராகுலுக்கு 2. ராகுல் 2 புள்ளிகள். அண்ணனுக்கு 1 புள்ளி. குமரராஜ் அவருக்கு 1 புள்ளி. ஓகே போலீஸ் உங்களுக்கு புள்ளிகள் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் இப்போவே பேசுங்க, தயவு செய்து அப்புறம் பேசாதீங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கா? All good. போலீஸ் டீம் அவங்களுடைய பாயிண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். கைதிகள் யோசிக்கணும்னு அவகாசம் கேட்டிருக்காங்க. அவகாசமாக நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சில நேரங்கள் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்குது. சோல்ஜர்ஸ், இந்த டாஸ்ல உங்களுக்கு 2000 வெள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிறப்பாக விளையாடுனால உங்களுக்கு இன்னும் 2000 வெள்ளி உள்ள போகுது. மொத்தம் எவ்வளோ இருக்கு? 14,000 வெள்ளி ரொக்கம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒரு டாஸ். போலீஸ் சோல்ஜர் உன்னை பற்றி இன்னிலேருந்து இந்த பொட்டியை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. செமிஃபைனலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ தயவுசெய்து பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே, இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 அந்தமான் ஐலண்ட்ஸ். டாஸ்க் முடிஞ்சோடனே என்னாச்சுன்னா இந்த பாயிண்ட் பிரச்சனை வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு. ஆக்சுவலி ஷான் வந்து அவருக்கு 6 கொடுத்தோம். 6 கொடுத்தோன்னே அவர் சொன்னார், இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் தான் சொன்னேன், எனக்கு தான், அப்போ எனக்கு கொஞ்சம் கூட பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க இந்த காலோட விளாடுறேன், இந்த கையோட விடுக்கல, நான் இது மாதிரி வந்திருக்கேன் விளாட, தூக்கி நான் தான் பிடிச்சேன், பொருள் நான் தான் உடைச்சேன், நீ 2 பேர் கீழே விழுந்தப்போ நான் தான் இது பாம்பு கீழே விடாமல் பிடிச்சேன். அது போக இந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பாம்பு விட்டுட்டு ஓடி காப்பாற்றிக்கிறது பலூன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் தான் பேசி கன்ஃபார்ம் பண்ணேன். இது எல்லாம் நான் பண்ணிட்டு எங்கள் 6 பையன் கொடுத்தேன். எனக்கு எல்லாம் ஏற்றுக்க முடியல. உனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, நீ அந்த மூட்டையே தூக்க வேணாம், எனக்கு அந்த பலூனை மட்டும் பர்ஸ்ட் பண்ணிட்டான். அதுதான் அவனோட கொடுக்கப்பட்ட வேலை. நடுவில் வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவர் கீழே ஒன்று நான் ஹெல்ப் பண்ணேன்னா எல்லாம் அது வந்து டீம் பிளேல. நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நாளைக்கு கூட டாஸ்க்கு நீ லீடர்ஷிப் எடு, நீ 10 பாயிண்ட் வாங்கிக்கோ, நாளைக்கு உன்னோட இது காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீம் அதை ஏற்றுக்கல. சரி, இதுக்கு வேணால் நான் சண்டை போட்டு எதுக்கு தேவையில்லாமல் ஆல்ரெடி டாப் 2 தான் இருக்கேன். 6வது கொடுத்தாங்கன்னா ஒரு 35 வந்து வரும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் டேஞ்சர் சொல்லணும் வரல. நான் முந்தின டாஸ்க்கில் நல்லா நடந்ததுனால டேஞ்சர் சொல்லணும் வரல நான். ஸோ ஐம் ஸ்டில் சேஃப். ஸோ அவர் கேம் நல்லா விளாண்டா நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி செய்யலைன்னா டோன்ட் ஆஸ்க் ஃபார் யுவர் பாயிண்ட்ஸ். வெல்கம் பேக். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 அந்தமான் ஐலண்ட்ஸ். போலீஸ் கைதிகள். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் சிஸ்டம், இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸை இப்போ பார்க்குற நேரம் வந்துருச்சு. நாற்பத்தொரு புள்ளிகளில் டாப்பில் இருக்காரு அருண்குமார். வாழ்த்துக்கள் அருண்குமார். ஏற்கனவே ராகுல் சேவகனாக இருக்கிறதுனால அடுத்த லேபர் டாஸை அவர் செய்ய தேவையில்லை. ஸோ அடுத்த லேபர் டாஸை செய்ய போகிறது யார்? வினோத் மற்றும் ஜெய் துர்கா. இவங்க 2 பேரும் தான் பண்ண போகிறாங்களா இல்லை வேறு யாராவது இவங்க கூட பண்ண போகிறாங்களாங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இது என்னன்னு தெரியுதா? தாரா தார் தார் தமிழில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, மூஞ்சில கறி. இப்போ தான் நான் மூஞ்சில கறியை பூசுறது. ஓகே, செமிஃபைனல் போகிறதுக்கு யாருக்கு தகுதியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க முகத்தில் இந்த கறியை பூசணும்.
ஒருத்தர் மேலே கண்டிப்பாக நீங்கள் பூசணும். அண்ட் கேங் லீடர் அவரை முதலில் அழைக்கிறோம். கேங் லீடர் வினோத் வாங்க. யார் வந்து செமிஃபைனல் போகிறதுக்கு தகுதி இல்லை, சரியாக ஆட்டத்தை முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து எங்கே தரணும்? ஓகே, என்கிட்ட போச்சு. ஸோ என்னோட ஒன்லி சாய்ஸ் மைண்டில் வந்தது வந்து நந்தினி அக்கா தான். எல்லா டாஸ்க்கு முன்னாடியும் ஐயோ இந்த மாதிரி டாஸ்க் பண்ணணுமா, ஏற்கனவே உடம்பு நொந்து போயிருக்கு, நீங்கள் கேம் தானே விளையாட வந்துருக்கீங்க, ஹாலிடேக்கு வரல. ஸோ நீங்கள் விளையாண்டு தானே ஆகணும், எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் இருந்தாக்கா அப்போ இப்படி தப்பாகவே விளையாண்டா கூட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்குது. ஸோ அது இதெல்லாம் வச்சு தான் நான் அவங்கள ஓட் பண்ணேன். ஆக்சுவலி வினோத் சொல்லிட்டாரு. அந்த சைட்லேருந்து அருண் ஒழுங்கா 2 விரல் எடுங்க. ஓகே. ராகுலா, குமரராஜ், மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன். இதில் சரியில்லாதவங்க யாரோ அவங்க முகத்தில் கரிய ஃபர்ஹானா, ராகுல், நெக்ஸ்ட் ராகுல். போனால் கூட பிரயோஜனம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டேன் நந்தினி அக்காக தான் வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வர டாஸ்க் எல்லாமே இப்போவே அவங்க வந்து கிவ் அப் பண்ணும்போது செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வரும்போது ரொம்ப ஃபிசிக்கலான டாஸ்க் கண்டிப்பாக வரும். மென்டல் டாஸ்க்கும் வர வாய்ப்புகள் இருக்குது, பட் அட் சேம் டைம் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தாலும் மாட்டிப்பாங்க, மென்டல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவங்க சொன்னதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நந்தினி. நெக்ஸ்ட் ஜெயதுர்கா. சரி, நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கறியை பூசுறது இதெல்லாம் நான் வாழ்க்கையில் செய்வேன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன். டிசர்விங்காக இல்லாத போது கூட அவங்க டீம்ஸ் வந்து அந்த ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணி எப்படி இப்படி ஸ்கோர் வாங்கினா அவங்க எலிமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படியே யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து லேபர் டாஸ்க் போகிறது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களே போட்டோம். வினோத் அண்ணன் ஜெயிச்சோன்னே அதுக்கப்புறம் அவங்க எலிமினேஷன் போனால் அங்கே ராகுலை ஃபேஸ் ஆஃப் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஷான். காவேரி. அருள்மணி. அருள்மணி, நீங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி போடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பிளானோட வர்றாரு போலயே. நீங்கள் தான் கருத்தாக பேசுவீங்க, கருத்தாக செயல்படுவீங்க. எல்லாரும் அவங்கவுங்க கண்ணத்தை பார்த்துங்க, யார் யாருக்கு வந்து கறி பூசப்பட்டிருக்குன்னு. ஒட்டுமொத்தமாக நந்தினி தான் அப்படின்னு உங்கள் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. நந்தினி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நத்திங் டு சே. ஏன்? நான் என் 200% கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் கிவ் அப் பண்ணதில்லை. என் டீமுக்கு என்னோட அருமை தெரியும். என் டீம் தான் என்னை தாக்கி போடுக்கிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ட்ரூ.
பாயிண்ட்ஸ் கேட்டது உண்மை, பட் தட்ஸ் த ஃபார்மேட் ஆஃப் த கேம். நாங்கள் ஜெயிச்சிருந்தோன்னா நான் வந்து ஸ்கோர் போர்டில் லோவாக இருக்க மாட்டேன். பட் இட் வாஸ் அ டீம் எஃபர்ட். ஒரு செமிஃபைனல்ஸ்க்கு போய் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒப்போனன் நான் இல்லை, நீங்கள் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கர் ஒப்போனன் வேணும்னு குமர்ராஜ் சொல்கிறாரு. Then they don't know the game. You want to play against the strongest player? Then good luck to you. பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை இந்த கேம். ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க 5 பேரும் பிளான் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. தகுதி இல்லைன்னு என்ன சொல்கிறதுக்கு அவங்க யாரும் கிடையாது. இப்போ வினோத் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து என் டீம் எனக்கு பிச்சை போடுதுன்னா எனக்கு 10 and 9 கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணலையே. எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ் சொன்ன வினோதே வந்து அந்த சாக் டாஸ்கில் வந்து அவர் சரியாகவே பண்ணலையே. அவருமே ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் தானே போயிட்டுருக்காரு. ஸோ யா, இட்ஸ் ஆல் அபவுட் லக் அண்ட் இட்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த். நந்தினி இங்கே வாங்க. வினோத் அண்ட் ஜெயதுர்கா எழுந்து நில்லுங்க. இவங்க 2 பேரில் யார் நந்தினியோட லேபர் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க? வினோத்துக்கு எத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக கை தூக்குறீங்க? நந்தினியோட ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணணுன்னா கை தூக்குங்க. கோ. 1 2 3 4. ஜெயதுர்கா நந்தினியோட ஃபேஸ் ஆஃப் பண்ணணுன்னா கை தூக்குங்க. 1 2 3. ஸோ வினோத் வர்சஸ் நந்தினி. ஜெயதுர்கா உட்காருங்க, வினோத் இங்கே வாங்க. யார் நந்தினியை எலிமினேட் பண்ண முடியும் இல்லை எலிமினேஷன் டாஸ்க் அனுப்ப முடியும்னா அது நான் ஒண்டி தான் முடியும். ஏன்னா மேபி ஜெயதுர்கா போனாக்கா ஜெயதுர்கா ஜெயிச்சிடலாம். ஆனால் என்ன அனுப்புனா கண்டிப்பாக அவங்கள ஃபினிஷ் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த லெவலில் யோசிச்சு தான் எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைய லேபர் டாஸ்க் நந்தினி வர்சஸ் வினோத். இதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4. மடமையடா வாழ்வை வெல்லும் வீரமடா அச்சம் என்பது மடமையடா. அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 லேபர் டாஸ்க். இதில் ஒருத்தர் ஜெயிப்பாங்க, இதில் ஒருத்தர் தோப்பாங்க. நந்தினி, வினோத், யூ கைஸ் ரெடி? நல்லா கேட்டுங்க. 2 டியூப் உங்ககிட்ட இருக்குது. ஓகே, அந்த டியூப் கீழே 8 பந்துகள் இருக்குது. டியூப் கீழே 8 பந்துகள் இருக்குது. நீங்கள் கையில் இருக்கிற பக்கெட்டை வச்சு கீழே இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி அந்த டியூப்லேருந்து தண்ணியை உள்ளே ஊற்றி அந்த 8 பந்துகளையும் வெளியாக்கணும். 8 பந்துகளையும் வெளியே வந்துட்டுனா நீங்கள் தான் வெற்றியாளர். டாஸ்க் முன்னாடி பதட்டம் நிறையா இருக்கும்ல. பட் நாங்கள் மேலே இட்டோன்னா ஐயோ என்னடா செய்ய சொல்ல போகிறோம், ஏதாச்சும் ஊத சொல்ல போகிறாங்களா தண்ணியை ஏன்னோ. வினோத், நீங்கள் தண்ணி ஊற்றும் போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டியூப்புக்குள்ளே ஊற்றணும். நந்தினி, நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டியூப்குள்ளே ஊற்றணும். குனியலாம், ஆனால் நீங்கள் உட்காரக்கூடாது, நீஸில் போகக்கூடாது. நின்றுக்கிட்டே இதை பண்ணுறீங்க. இப்பொழுது உங்களுடைய நேரம் கமான் ஃபாஸ்ட் போயிட்டே இருங்க. நந்தினியும் வினோத்தும் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி கொஞ்சம் காமா செய்கிறாங்க மாதிரி இருக்கு. பந்து மேலே வருது, நந்தினியோடைய பந்து மேலே வருது. சீக்கிரம் தண்ணி எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறது முக்கியமோ அதை அழகாக உள்ளே ஊற்றுறதும் முக்கியம். ஃபர்ஸ்ட் 4 balls வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஊற்ற அது வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக டாயில் இருக்காங்க. வினோத்துக்கு 4 பந்து மேலே வந்துருச்சு.
8 பந்து உள்ள இருக்கு. Rhythm is important. 4 drop pull, 4 drop pull. போயிட்டே இருங்க. ராகுல் வினோத்துக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் கேட்டுச்சு ராகுல் வந்து நல்லா சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தது வினோத்துக்கு. தண்ணி ஊத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். வினோத்துக்கு 4 பந்துகள் டாப் வரைக்கும் வந்துருச்சு. 4 பந்து டாப் வரைக்கும் வந்துருச்சு. கீழே இன்னும் பந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஃபோர்ஸா ஊத்துங்க. ஃபோர்ஸா அடிச்சுக்கிட்டு வினோத்துக்கு 1 பந்து, 2 பந்து, 3 பந்து, 4 பந்துகள் வெளியே வந்துருச்சு. எங்க 8 பந்துன்னு சொன்னீங்க. கீப் கோயிங். நந்தினிக்கு ஸ்லோ டவுன் பண்ணாதீங்க. சீக்கிரம் போங்க நந்தினி. This is your chance. Anything can happen. Keep going. Wait. 1, 2. 2 பந்து நந்தினிக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த பேர் ஊற்ற சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 4 ஈஸியாக வந்துட்டு அதுக்கப்புறம் 4வது ஊற்றுற வரவே மாட்டேங்குது. 2 பேருக்குமே பால் ஸ்டக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க சரி பரவாயில்ல நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு, நீல் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டும் அப்போ வரல. ஏன்னா ப்ரெஷர் பத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தோணுனது வந்து என்னென்னா வந்து அந்த பைப் மேலே அடிக்கிறது, அடித்து பந்து வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் வினோத் என் டெக்னிக்கை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே வினா போ வாட்டர். முறையாக லேபர் டாஸுடைய வெற்றியாளர் வினோத். ஸோ என்னோட ஒன்லி லைஃப் லைன் வந்து எவ்ரிடே லேபர் டாஸ்க் போயிட்டு அங்கே ஜெயிச்சுட்டு திருப்பி அடுத்த கேமுக்கு அடுத்த நாள் டாஸ்க்கு போகிறது தான். அக்கா கொஞ்சம் ஸ்லோ சைட்லி ஆனால் தான் அவங்க வந்து நம்ம ஓட் பண்ணோம் செமிஃபைனலுக்கு தகுதி இல்லாதவன்ட்டு. ஸோ திருப்பி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
என் வயசுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதுவே வேறு யாராவது இருந்திருந்தா அவங்களால செய்ய முடியுமான்னு தெரியல. மேபி அடுத்த நெக்ஸ்ட் AYMல வந்து என் வயசு ஆளை கூப்பிட்டு அவங்க வந்து என் அளவுக்கு செய்கிறாங்களா, என் அளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்களான்னு பாருங்கள் நீங்களே. இன்றைக்கு நந்தினி மறுபடியும் சேவகனா ஆகுறாங்க. சோல்ஜர்ஸ், அடுத்த எபிசோட் கடைசி தகுதி சுற்று, செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு கடைசி தகுதி சுற்று. நந்தினி மற்றும் ராகுல் இவங்களோட இன்னொரு போட்டியாளர் சேர்ந்து எலிமினேஷன் சுற்றுக்கு போவாங்க. அதில் எலிமினேட் ஆக போகிறது யார், செமிஃபைனல்ஸுக்கு போக போகிறது யார்? போட்டி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, சூடு பிடிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். இது அச்சம் என்பது மடமைடா சீசன் 4. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஒரு டாஸ். இது ஒரு ஃபன் டாஸ். என்ன டாஸ்னா, இப்போ பணப்பொட்டி வால்ட் வந்து போலீஸ்கிட்ட இருக்குது. தட்டி பறிக்கிறது இல்லை, சாமர்த்தியமாக அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொட்டியிலேருந்து 1000 to 14,000 இருக்குது. எவ்வளோ தொகை எடுக்கிறீங்களோ அந்த தொகையை ரூபீஸாக மாற்றி உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண கொடுத்துருவோம். நீங்கள் எல்லோரும் அதை வச்சுட்டு ஷாப்பிங் போகலாம். இப்போ 10,000 எடுத்திங்கன்னா 10,000 rupees ஆகிடும். 1,000னா 1,000 rupees. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த தொகையை நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவீங்க பிஃபோர் கோயிங் டு செமிஃபைனல்ஸ். எடுத்து வச்சுக்கோங்க, ஒப்படைக்க சொல்லும்போது ஒப்படைங்க. இல்லைன்னா அவங்க ஷாப்பிங் போயிடுவாங்க. ஓகே, குட் லக்.